க்யூனட் பற்றி இப்போ ஒரு சில பேர் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல யூடியூபர்ஸ். அந்த யூடியூபர்ஸுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். யூடியூபர்ஸ், நீங்கள் ஒரு விஷயம் போடுறது தப்பு கிடையாது. ஒரே ஒருத்தன் ஒரு பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிட்டான், ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் ஆரம்பித்து காசை லாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, ஓகே, அவனுக்காக பறிஞ்சு பேசி அதை நல்லா பண்ணிகிட்ருக்கவங்க வாழ்க்கையில் சங்குதகுதல். ஓகேவா? ஒருத்தன் ஃபெயிலியர் ஆனான்னா நான் லாஸ் பண்ணிட்டேன், ஒருத்தன் என்னோடய காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான்னா என்ன நடந்தது? அவன் அந்த இண்டஸ்ட்ரி சரியான இண்டஸ்ட்ரி தான், அவன் தான் அதில் இறங்கி பண்ணியிருக்க மாட்டான், அவன் ஒழுங்காக லேர்ன் பண்ணியிருக்க மாட்டான். அதை புரிஞ்சுருக்கணும். புரியுதா? அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதில் இருக்க நல்லது கெட்டது, அதில் என்ன நடந்துகிட்ருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட 2 ஃபேஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 3-4 ஃபேஸ் இருக்கும், அது 4 ஃபேஸையும் தெரிஞ்சுக்கிட்டு பொதுவான ஒரு வீடியோவாக போடணும். புரியுதா? அதை உடனே அதை ஸ்கேமோட ப்ரொஜெக்ட் பண்ணுறது, பைத்தியக்காரத்தனமான ஸ்கேமு, அதில் இருக்கிறவெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதில் பல லட்சத்தை இழந்துட்டாங்க. பல லட்சத்தை இழந்துட்டாங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணி இழந்தாங்க? ஓகேவா? அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், கமிட்மெண்ட் கொடுத்தாங்களா அவனுக்கு தெரியுமா? அவங்க கற்றுக்க ரெடியாக இருந்தாங்களா அவனுக்கு தெரியுமா? அவங்க இறங்கி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்களா அவனுக்கு தெரியுமா? அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அவனுக்கு தெரியுமா? உன் குழந்தை 12th ஃபெயிலியர் ஆகுது, இல்லைன்னா அவங்க குழந்தை பொழுதாக படிக்கலைன்னா அதுக்கு ஸ்கூல் பொறுப்பாகுமா? நீ ஒன்று ஸ்கூல் எல்லாமே எஜுகேஷன் சிஸ்டம் தப்பு அப்படின்னு சொல்லி நீ வீடியோ போடுகிய. முட்டாள்தனமும் உனக்கு தெரில. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கண்டென்ட் கிடச்சா எதை வேணாம் போடுகிய. அதனால யார் பாதிக்கப்படுவாங்க, அதில் நல்லா வளர்ந்துட்டுருக்கவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு ஒன்று தெரியாதா? இதை நம்பி வாழ்கிறவங்க, ஃப்யூச்சர் இதை நம்பி இருக்குன்னு நினைக்கிறவங்க, நம்புகிறவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியாதா? முட்டாள்தனமான ஆளாக இருக்கிய. காசுக்காக பீ கூட தின்னுவியா? என்னடா நீ? நல்லது கெட்டது 2யுமே எடுத்து போடு, சரியா? அது நல்ல விஷயம் எவ்வளோ இருக்குது, ஏன் இவ்வளோ அதை கொண்டு போய் கெட்ட விஷயமா ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு? உனக்கு டைரக்ட் செல்லிங் பற்றி உனக்கு தான் தெரியுமா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி உனக்கு தான் தெரியுமா? பிஸ்னஸ் பற்றி உனக்கு தான் தெரியுமா? உனக்கு யூடியூப்பில் வீடியோ போட மட்டும்தான் தெரியும், வேறு ஏதாவது தெரியுமா உனக்கு? எதுவும் தெரியாது. முட்டாள் பண்ணுற வேலையை நீ பார்க்காத, சரியா? யூடியூப் ஒரு நாள் உனக்கு காசு தரலன்னா நீ சோத்துக்கு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பொதுவாக ஒரு விஷயத்த நல்ல விஷயத்தையே எடுத்து சொல்லு, கெட்ட விஷயத்தையே எடுத்து சொல்லு, தப்பு கிடையாது. தப்பாக கூட ப்ரொஜெக்ட் பண்ணாத, சரியா?